ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முக்கியமான 5 வீட்டு குறிப்பு பார்க்கலாம். பாத்திரம் கழுவும் போது அந்த லிக்விடோட கொஞ்சமாக வினிகர் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக லெமன் சாறு அதில் விட்டு நீங்கள் பாத்திரம் கழுவி பாருங்கள். பாத்திரம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பிசுப்பெலாம் கழுவுறதுக்கு ரொம்பவே இந்த மெத்தடுக்கு யூஸாக இருக்கும். செடியில் நிறைய பூ பூக்கணுன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக போடுற வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி தோல்கள்லாம் அரைச்சி செடிக்கு ஊற்றி பாருங்கள், நல்லாவே பூ பூக்கும். அது மட்டும் இல்லாமல் செடி மேலே தண்ணி தெளித்து விடுங்க. செடிக்கு ஊற்றுறீங்கன்னா அது மேலேயும் இலைகள் மேலேயும் அப்பப்போ தெளித்து விடுங்க. அது செடியை அப்பப்போ கட் பண்ணி விடுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்த கஞ்சி தண்ணி கீழே ஊற்றுவோம். அப்படி இல்லாமல் கொஞ்சமாக எடுத்து வச்சு நீங்கள் அப்பப்போ முகத்துக்கு போட்டிட்டு வந்தீங்கன்னா முகம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலம்லாம் வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் இந்த வடித்த கஞ்சி தண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வேர்க்குறும் குறைஞ்சிடும். அடுத்தது கற்றாழை. இந்த கற்றாழை வெயில் காலத்தில் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கற்றாழை ஜெல்லை முகத்துக்கு போடும்போது முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். முகம் சுருக்கமாகவும் முகத்தில் கரும்புள்ளி இருந்தால் தக்காளி பழம், கொஞ்சமாக மஞ்சள்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி உங்கள் முகத்துக்கு போடும்போது முகம் நல்லா பளிச்சுன்னு கருப்பு புள்ளிலாம் போயிட்டு நல்லா பளபளப்பாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் பயனுள்ள வீடியோக்குள்ளே சந்திக்கிறேன். நன்றி.